யாரு மேல யாரு கீழே அப்படின்ற பாகுபாடெல்லாம் எப்போ நம்ம பார்க்க போறதே இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒண்ணுதான், நம்ம எல்லாருமே சமம் தான். அதனால என் நெஞ்சில் குடி இருக்கும். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம சென்னையில இருந்து காரைக்குடிக்கு போறோம். சென்னையில இருந்து காரைக்குடிக்கு எந்த ரூட்ல போறதுன்னு ஒரு சின்ன குழப்பம். இதுவே வேற ஒரு நாளா இருந்திருந்து அப்படின்னா நம்ம செங்கல்பட்டு, திண்டிவனம், விழுப்புரம், திருச்சி வழியா போயிடலாம். ஆனா இன்னைக்கு அக்டோபர் 27 விஜயோடைய தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநில மாநாடு இன்னைக்கு நடக்குது. ஸோ இந்த ரூட் வழியா போனா நம்ம ஒரு பயங்கரமான டிராபிக்ல மாட்டுறதுக்கு சான்ஸ் இருக்கு. நம்ம வேற ஃபேமிலியோட போறோம். இதை தவிர இன்னொரு வழி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈசிஆர் வழியா, அதாவது பாண்டிச்சேரி, கடலூர், சிதம்பரம், கும்பகோணம், தஞ்சாவூர் அந்த வழியாவும் போகலாம். ஸோ எந்த வழியா போறதுன்றது தெரியல, யோசிச்சு சொல்றேன். ஓகேங்க, டிசைட் பண்ணியாச்சு. மாநாடு நடக்கிற வழியாவே போகலாம், போய் பார்ப்போம். ஓகேங்க, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கேருந்து 387 கிலோமீட்டர்ஸ் காரைக்குடி. கூகுள் மேப்பில் 6.5 hours ஆகும்னு காட்டுது. இது கண்டிப்பாக 10 to 12 hours கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாநாடு நடக்கிற விக்கிரவாண்டி வழியாக தான் போக போகிறோம். பார்ப்போம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு. மாநாட்டுக்கு போகிற நிறைய வண்டிகளை இங்கேருந்தே பார்க்க முடியுது. இவங்க கிட்ட இருந்து ஏதாவது கொடி கிடைக்குமான்னு பார்ப்போம். கொடி கிடைச்சிச்சுங்க. டிராவலை கண்டினியூ பண்ணலாம். எங்க பார்த்தாலும் விஜயோட பேனரும் கட் அவுட்டும் தான் பார்க்க முடியுது. ஹைவேல இருக்கிற பேனர் எல்லாம் பெர்மிஷன் வாங்காம வச்சிருக்காங்கன்னு சொல்லி போலீஸ் நிறைய பேனர்களை எடுத்துட்டாங்கன்னு நியூஸ்ல பார்த்தேன். ஆனா இங்க இன்னும் நிறையவே இருக்கு. இவ்வளோ வண்டிகளுக்கு எப்படி பார்க்கிங் ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. இதெல்லாம் வெறும் சென்னையில இருந்தும் விக்கிரவாண்டிக்கு முன்னாடி இருக்கிற வட தமிழ்நாட்டில் இருந்து வர்ற வண்டிங்க மட்டும்தான். மீதி இருக்கிற முக்காவாசி தமிழ்நாடு விக்கிரவாண்டிக்கு அந்த பக்கம் தான் இருக்கு. அங்கிருந்து வர வண்டிங்க இதை விட பல மடங்கு இருக்கும்னு நினைக்கிறேன். நான் நியூஸ்ல பார்த்த வரைக்கும் மாநாட்டு திடலை விட பார்க்கிங் ஏரியா சின்னதாக தான் இருந்தது. ஃபேமிலியோட போறதுனால ஒரு சின்ன பயம் இருக்கதான் செய்யுது. எங்கேயும் போய் மாட்டிக்க கூடாது டிராஃபிக்ல. பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்னொரு நியூஸ் பார்த்தேன். இன்னைக்கு சென்னை பீச் ஸ்டேஷன்ல இருந்து செங்கல்பட்டு வரைக்கும் போற லோக்கல் ட்ரெயின்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஏதோ மெயின்டெனன்ஸ் ஒர்க்குக்காகன்னு சொல்றாங்க. இதுக்கும் மாநாட்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு தெரியல. ஓகே, நம்ம பிரேக் எடுக்க வேண்டிய டைம் வந்துச்சு. எங்கேயாவது வண்டி நிப்பாட்டலாம். ஓகேங்க, இப்போ நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்துருக்குறோம். வாழைப்பூ மோர் பிடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளோட பயணத்தை தொடருவோம். இங்க கொஞ்சம் டிராஃபிக் ஆகுது. ஏற்கனவே ஒரு இடத்துல போலீஸ் ரீரூட் பண்ணி விட்டாங்க. மாநாட்டுக்கு போறவங்கள ஒரு பாதையிலையும் போகாதவங்கள ஒரு பாதையிலையும் டைவர்ட் பண்ணி விட்டாங்க. பார்ப்போம். போலீஸ் நம்ம ஃபேமிலியோட இருக்கிறத பார்த்துட்டு லெஃப்ட்ல போக சொல்றாங்க. அந்த பக்கம் போகாதீங்கன்னு சொல்றாங்க. என்ன பண்ணலாம்? தலைகீழாகத்தான் குதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மாநாட்டு ரூட்டுக்கே வந்துட்டோம். பார்ப்போம். விஜயோட கெட்டப்பை பார்த்தீங்கன்னா
அரசியலுக்கான ஒரு கெட்டப்பாக இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த தாடி, ஹேர் ஸ்டைலு, ஒயிட் ஷர்ட்டு எல்லாமே எல்லா முக்கியமான அரசியல் தலைவர்களுக்குமே ஒரு ஃபிக்ஸ்டான கெட்டப் இருக்கும். அதை அவங்க எப்பயுமே ஃபாலோ அண்ட் மெயின்டைனும் பண்ணுவாங்க. காமராஜர்லேருந்து ஆரம்பித்து அண்ணா, எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா, வைகோ வரைக்கும் அப்படிதான். அதை விஜயும் ஃபாலோ பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். இங்கே கொஞ்சம் டிராஃபிக் ஜாம் ஆகுது. எல்லாரும் வண்டியை விட்டு இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரோட்டுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் 2 பக்கமுமே மாநாட்டுக்கான வண்டிகள் மட்டும்தான் பார்க்க முடியுது, வேற எந்த வண்டியுமே இல்லை. இப்போதான் ஒரு போலீஸ்கார்கிட்ட கேட்டேன், மாநாடு நடக்கிற இடம் இங்கேருந்து எவ்வளோ தூரம்னு. 3 கிலோமீட்டர்னு சொன்னார். ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, இதே ரூட்டில் போய் எங்கேயும் மாட்டிக்கிற கூடாது. கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒரு யூட்டர்ன் இருக்குது, அதில் வந்து யூட்டர்ன் எடுத்து வண்டியை சேஃபாக ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு நான் மட்டும் நடந்து போய் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு வரலான்னு நினைக்கிறேன். மாநாடு நடக்கிற இடம் வரைக்கும் போயிட்டு கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு வரலான்னு நினைக்கிறேன். ஓகேங்க, வண்டியை சேஃபாக நிப்பாட்டியாச்சு. நானும் இந்த யூட்டர்னில் தான் எடுத்து கொஞ்சம் தூரம் தள்ளி வண்டி நிப்பாட்டியிருக்கேன். இனி அப்படியே நடக்க வேண்டியதான். திருப்பி கரெக்டாக இந்த இடத்துக்கு வரணும். ஸோ இந்த இடத்த ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். இன்னும் 6 கிலோமீட்டர் இருக்கா? சரி, ஏதாவது சொல்லுங்க. தளபதி பாகனே வந்துடும். நான் வந்து எங்க இருந்து வரீங்க? நான் வந்து ஆர்மி தொகுதியிலேருந்து வரோம், திருவண்ணாமலை மாவட்டம். சரி, எப்படி வந்தீங்க? நாங்கள் பஸ்ஸில் வந்தோம், டிராஃபிக் ஜாமு. ஒரு 15 கிலோமீட்டர் நடந்து வந்தோம், ஓய்வு எடுத்துன்னு வரோம். நாங்கள் எல்லாரும் ஒரு 6 கிலோமீட்டர் நடக்கணும். இன்னும் 6 கிலோமீட்டர்? 6 கிலோமீட்டர் தான். 6 கிலோமீட்டர் நடக்கணும் சார். சரி சரி. 2021 தமிழகத்தில் தளபதி தான். தளபதி தான், தளபதி கோட்டை. வரலாறு சரித்திரமான மாநாடு. இந்த 6 கிலோமீட்டர்ல இன்னும் 6 கிலோமீட்டருக்கு நடக்கிறதுக்கு நாங்கள் தயாராகிறோம். தளபதியின் கொள்கையை, எங்க கொள்கை. அவர் 3 கிலோமீட்டர், இவர் 6 கிலோமீட்டர்ன்றாரு. நான் வந்து விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து, விழுப்புரம் மாவட்டம் மரகாணத்துலேருந்து நாங்கள் வந்துக்கிறோம் தளபதி பார்க்கறதுக்காக. போயிட்டாங்க எல்லாமே தளபதிக்கு தான். தளபதி ஐ லவ் யூ. அவரை விட்டு வைக்கலையா? விஜயவர்கள் வந்து தன்னுடைய மாநாட்டில் நிறைய தலைவர்களுடைய படங்கள்லாம் போட்டிருக்காங்க. அதில் அஞ்சலியமான ஒருத்தர் இருக்காங்க, அவங்க யாரும் தெரியுமா? அவங்க வந்து பெண்களுக்காக ரொம்ப பாடுபட்டவங்க. அப்புறம் வந்து அரசியல் பற்றி பெண்கள் வந்து மெயினாக பேசினவங்க. அவரை வச்சுக்கிறாருன்னு அவர் பெண்கள் மேலே எவ்வளோ தெரியுது. வந்து தண்ணீர் விநியோகம் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்கிறவங்க 4 பேர் விதமாக சொல்லுவாங்க, வந்து பார்த்தா தான் தெரியும் யாருக்கு எந்த குறை இல்லாமல் தான் நடக்குது அப்படின்னு. சாப்பாடு விநியோகமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து நியூஸ் முழுக்க வைரல் ஆகிட்டு இருக்குது. நாங்களாம் இதே சாப்பிட்டு தான் வரோம். சொல்கிறவங்க எப்படி சொல்லுவாங்களோ எங்களுக்கு தெரியாது. 1000 வதந்திகள் கிளப்பலாம். நடக்கிறது இங்கே வந்து பார்த்தா தெரியும் 4 பேருக்கு அண்ணனுடைய பவர் என்னன்னு. ஒரு வட்டம் ஜெயிக்கிறோம் தோக்கம் தோப்பான். எல்லாரும் சொல்லுவாங்க தளபதி வந்து எது சினிமா விட்டு அரசியல் வந்தாரு, நிறைய சம்பாதிக்கலாம் சொல்லுவாங்க. சினிமாவுக்கு எவ்வளோ சம்பளம் அவருக்கு? 250 கோடி. அதாவது நம்பர் 1ல அவரு சம்பளம் வாங்குறாரு. அதெல்லாம் விட்டு வராருன்னா எங்களுக்காக வராரு. நாங்கள் அவருக்காக அவ்வளோ பண்ணிக்கிறோம், எங்களுக்காக பண்ணணும்னு வராரு. மற்ற ரசிகர் வந்து எல்லாம் ஓட்டு போடுங்க. அஜித் ரசிகர் இருக்காங்க, ரஜினி ரசிகர் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. ரசிகராக பாருங்க. இது வந்து ரசிகர் இல்லை, இது வந்து நம்ம நாட்டுக்கு முதல்வர் தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல குடிமகன் தவிர நம்ம குடிமகனா எல்லாரும் ஓட்டு போட்டு அவர் ஜெயிக்கிறப்போ 2024 வெற்றி நிச்சயம். தமிழக வெற்றி கழகம் வாழ்க, தளபதி வாழ்க. இங்கே 2-3 இடத்துல பார்க்கிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு இடம் தான் இது. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வண்டிங்க தான் நிற்குது. இது போக ரோட்லேயும் 2 பக்கமும் வண்டிங்க நிற்குது. இது வந்து மாநாட்டுக்கான ஒரு என்ட்ரன்ஸு. ஆனால் கேட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த வழியாக போக முடியாமல் சைடில் ஒரு வழியாக எல்லாரும் போயிட்டுருக்காங்க. சரி, நம்மளும் அவங்க பின்னாடியே போவோம். ஆட்சியில் நிற்கிறவங்களும் தயவு செய்து இறங்குங்க. சொன்னவனே ஒரு 3-4 பேர் இறங்குறீங்க. நீங்க எல்லாரும் கொஞ்சம் தயவு செய்து இறங்குங்க. ஆட்சி
கொடி ஏற்ற போகிறாங்க. நம்ம இங்கே வந்து ஓரளவுக்கு வீடியோ எடுத்தாச்சு, கிளம்பலான் இருக்கேன். இந்த இடத்துல போலீஸ்காரங்களுக்கும் மாநாட்டுக்கு வந்தவங்களுக்கும் ஒரு சின்ன மோதல். அந்த பக்கம் இருந்து பைக்கெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. நம்ம இப்போ திரும்பி கார் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். திருப்பி 3 கிலோமீட்டர் நடக்கணும். தளபதி வைமுக மாற்றம் ஒரு வழியா ஒரு ஆட்டோல லிஃப்ட் கேட்டு வந்து சேர்ந்துட்டேங்க. இப்போ நம்ம வந்து ஹைவேல போகாம விக்கிரவாண்டியோட அவுட்டர்ல கிராமங்கள் வழியா போய்கிட்டு இருக்கிறோம். இந்த ரோடு மட்டும்தான் வந்து கொஞ்சம் வந்து டிராஃபிக் இல்லாம இருக்கு. இங்க ஒரு டேம் இருக்கு. அந்த டேமுக்கு சைட்ல ஒரு சின்ன ரோடு வழியா இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். நல்லா இருட்டிருச்சு. ஒரு அழகான கிராமத்து ரோடு. ஹைவேக்கு வந்துட்டோங்க. இங்க மறுபடியும் டிராஃபிக்கா இருக்கு. நேற்று பிரேமலதா விஜயகாந்த் சொல்லியிருக்காங்க, அவங்க ஃபர்ஸ்ட் மதுரையில் நடத்தின மாநாடு தான் இந்தியாவிலே பெரிய மாநாடாம். 150 ஏக்கர்ல 2 லட்சம் சேர் போட்டிருந்தாங்களாம். ஆனால் 25 லட்சம் பேர் வந்திருந்தாங்களாம். எனக்கு என்னமோ இப்போ இந்த விஜயோட மாநாடு தான் அதை விட பெருசா இருக்கும்னு நினைக்கிறேன். விக்கிரவாண்டி டோல்கேட்டுக்கு வந்துட்டோம். உள்ள வந்ததுக்கு அப்புறம் கேட்டை போடுறாரு போலீஸ்காரரு. இல்ல அங்கேயே பிளாக் பண்ணணும்ல, அப்போ இங்கேயே பிளாக் பண்ணுவாங்க. எடுக்கிறீங்களா அப்படி
பிளாக் பண்றதுனா ஆரம்பிக்கிற இடத்துல பிளாக் பண்ணணும். மாநாடு கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். விஜய் பேசினதெல்லாம் வந்து நியூஸ்ல வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா டிவியில வந்து மாநாடு நடக்கிற இடத்த மட்டும்தான் காட்டுறாங்களா இல்ல இந்த மாதிரி ரோட்ல டிராஃபிக் ஆகுறதெல்லாம் காட்டுறாங்களான்னு தெரியல. உண்மையிலே வந்துட்டு மாநாட்டுல இருக்கிற கூட்டம் வந்து வெறும் 10% தான். மீதி இருக்கிற 90% வந்துட்டு இங்க ரோட்ல தான் இருக்கு. இவ்வளோ பெரிய கூட்டத்தை வந்துட்டு நான் பார்த்ததே இல்லை. இருங்க, விஜய் என்ன பேசியிருக்காருன்னு பார்க்கலாம். நம்ம கட்சியினுடைய முதல் மாநாட்டிற்கு என்னுடைய பொதுச் செயலாளர் மிஸ்டர் ஆனந்த் அவர்களே, பொருளாளர் திரு வெங்கட்ராமன் அவர்களே, இணை கொள்கை பரப்பு செயலாளர் திருமதி தாகிரா அவர்களே, தலைமை நிலைய செயலாளர் திரு ராஜசேகர் அவர்களே. ஆமா, எதுக்கு இங்க இந்த அவர்களே அவர்களே இவர்களே எல்லாம்? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஒரு அடிப்படை கொள்கையை அறிவிச்சுட்டு அவங்க இவங்க எதுக்குங்க பிரிச்சு பார்க்கணும்? மேடையில இருந்தாலும் சரி, மேடைக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, இந்த நான் நீ நாங்க நீங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. நாம இங்க யாரு மேல யாரு கீழே அப்படின்ற பாகுபாடெல்லாம் எப்போ நம்ம பார்க்க போறதே இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒண்ணுதான், நம்ம எல்லாருமே சமம் தான். அதனால என் நெஞ்சில் குடி இருக்கும் ஒட்டுமொத்தமானவங்க எல்லாருக்கும், ஒட்டுமொத்தமானவங்க எல்லாருக்கும் என்னோட உயிர் வணக்கங்கள், என்னோட உயிர் வணக்கங்கள், என்னோட உயிர் வணக்கங்கள். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மட்டும்தான் மாறணுமா, டெவலப் ஆகணுமா? ஏன் பாலிடிக்ஸ் மட்டும் மாறக்கூடாதா, டெவலப் ஆகக்கூடாதா? மாறணும். இல்லைன்னா இந்த நியூ வே வேர்ல்டு மாத்திரும். இங்க எப்பவுமே மாறாதது மனுஷ பிறப்பு, பசி, வேலை, உழைப்பு, பணம், இந்த மாதிரி சிலது மட்டும்தான். இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனை பத்தி தெளிவா புரிஞ்சுக்கிட்டாதான் எதுவுமே ஈஸியா முன்னெடுத்து வைக்க முடியும். அப்படி ஒரு பாயிண்ட்டுக்கு வந்ததுனால தான் நம்மளோட இந்த ஸ்பீச்சும் இந்த மணிக்கணக்காலாம் இருந்துடக்கூடாதுன்னு முடிவெடுத்தோம். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட ஒரு தனிப்பட்ட வேண்டுகோள். மற்றவங்க பின்னாடி மற்றவங்க கூட நிக்கிறவங்கள பார்த்து சொல்ற மாதிரி நம்மளை பார்த்து யாரு விசில் அடிச்சாங்க குஞ்சுன்னு சொல்லிடக்கூடாது. நம்மளுடைய கொள்கை கோட்பாடுகளையும் வழிகாட்டி தலைவர்களையும் மனசுல நிறுத்தி நாம செயல்படுறத பார்த்து இவங்க வேகமானவங்க ஆனா விவேகமானவங்கன்னு சொல்லணும். எல்லாரும் அப்படி சொல்ல வைக்கிற மாதிரி நாம செயல்படணும். எஸ், சொல்லல முக்கியம், செயல் 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 தான் முக்கியம். எதை நினைச்சு அரசியலுக்கு வந்திருக்கோமோ அப்படி நினைச்சத கொஞ்சம் கூட பிசுறலாம செஞ்சு முடிப்போம். அது வரைக்கும் நெருப்பா தான் இருப்போம். என்ன நண்பா, என்ன நண்பி, சாரி என்ன தோழா, என்ன தோழி, இந்த அரசியல்லாம் நமக்கு எதுக்குங்க? நாம பாட்டுக்கு நடிச்சோமா, 4 காசு பார்த்தோமான்னு இருக்கலான்னு தான் ஆரம்பத்தில் நானும் நினைச்சேன். ஆனா நாம மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது சுயநலம் இல்லையா? நம்மளை வாழ வச்ச இந்த மக்களுக்காக நாம் எதுவும் செய்யாம இருக்கிறது நல்ல விசுவாசமா இருக்குமா? ஒரு லெவலுக்கு மேல காசு சேர்த்து என்ன செய்ய போறோம்? நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்த நம்ம மக்களுக்கு நாம என்னதான் செய்ய போறோம்? இப்படிலாம் ஏகப்பட்ட கேள்விகள் மனசுக்குள்ள வந்துகிட்டே இருந்தது. இப்படி எல்லா கேள்விகளுக்கும் ஒட்டுமொத்தமா ஒரு விடையை கண்டுபிடிக்க யோசிச்சப்பதான் அரசியல் அப்படின்னு ஒரு விடை கிடைச்சு. சரி, இந்த அரசியல் எப்படிப்பட்டது, நம்மளால ஹேண்டில் பண்ண முடியுமா, இது நம்ம இயல்புக்கு செட் ஆகுமா? இப்படி இன்னும் எக்ஸ்ட்ரா கேள்விகள் வேற வந்து ஏதோ பூதம் கிளம்பி வந்த மாதிரி வந்துகிட்டே இருந்தது. இப்படி எல்லாத்தையும் பூத கண்ணாடி வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தா எதுவும் உருப்படியா செய்ய முடியாது. சில விஷயங்கள்ல பின் விளைவுகளை பத்தி யோசிக்காம இறங்கி அடிச்சாதான் நம்மள நம்புறவங்களுக்கு நல்லது செய்ய முடியும்னு இங்க தோணுச்சு.
ஒற்றுமையா இருக்கிற நம்ம மக்கள் மத்தியில் இந்த சிறுபான்மை பெரும்பான்மைன்னு ஒரு பிரிவினை பயத்தை காட்டி ஒரு ஃபுல் டைம் சீனை போடுறதே ஒரு வேலையா போச்சு. இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன், அவங்க பாசிசம்னா நீங்க என்ன பாயாசமா? நீங்களும் அவங்களுக்கு கொஞ்சம் கூட சளைக்காதவங்க தானே. மக்கள் விரோத ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லி மக்களை ஏமாத்துறீங்க. அதனால இனிமே உங்களை எதிர்க்கிறவங்களுக்கு இந்த கலரை பூசுறது அந்த கலரை பூசுறதுன்னு என்னதான் நீங்க அந்த மோடி மஸ்தான் வேலையை செஞ்சாலும் ஒண்ணு நடக்க போறது. எனவே இந்த நாட்டையை பாழ்படுத்துற பிளவுவாத அரசியல் செய்யறவங்க தான் தமிழக வெற்றி கழகத்தோட ஒரே முழு முதல் கொள்கை எதிரி, ஐடியாலஜிக்கல் எனிமி. அடுத்து திராவிட மாடல்னு சொல்லிக்கிட்டு தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா பேரை வச்சு தமிழ்நாட்டை சுரண்டி கொள்ளையடிக்கிற ஒரு குடும்ப சுயநல கூட்டம் தான் நம்மளோட அடுத்த எதிரி, அரசியல் எதிரி, பொலிட்டிக்கல் எனிமி. கொள்கை கோட்பாட்டு அளவுல திராவிடத்தையோ தமிழ் தேசியத்தையோ நாம பிரிச்சு பார்க்க போறதே இல்லை. திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணோட இரண்டு கண்கள் என்பதுதான் நம்மளோட தாழ்மையான கருத்தும். என் கூட பிறந்த என் தங்கச்சி வித்யா இறந்தப்போ எனக்குள்ள ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. கொஞ்சம் கூட குறையாத பாதிப்பையும் வேதனையும் ஏற்படுத்தினது தான் தங்கச்சி அனிதாவோட மரணம். அதுலயும் தகுதி இருந்தும் தடையா இருக்கே இந்த நீட்டு. அப்ப ஒரு முடிவு பண்ணங்க, வாய் நிறைய விஜயண்ணா விஜயண்ணான்னு நம்மளை மனசார கூப்பிடுற இந்த பெண் பிள்ளைங்களோட கல்வி வாழ்க்கைன்னு எல்லாத்துலயும் ஒரு நிரந்தர பாதுகாப்பு ஏற்படுத்தணும்னு. சரிப்பா, உன்னோட அரசியல் குறிக்கோள் தான் என்ன அப்படி கேட்டா அதுக்கு ஒரே ஒரு பதில் தான், எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும். வாழ்றதுக்கு வீடு, வயிற்றுக்கு சோறு, வருமானத்துக்கு வேலை, இதுதான் எங்களோட அடிப்படை அஜெண்டா. இந்த மூணுத்துக்கும் உத்தரவாதம் கொடுக்க முடியாத கவர்மெண்ட் இருந்தா என்ன போனா என்ன? ஒரு சாதாரண இளைஞனா இருந்த ஒரு விஜய் நடிகனா மாறினா, அந்த நடிகன் வெற்றி பெற்ற நடிகனா மாறினா, அந்த வெற்றி பெற்ற நடிகன் ஒரு பொறுப்புள்ள மனுஷனா மாறினா, அந்த பொறுப்புள்ள மனுஷன் அதுக்கப்புறம் ஒரு பொறுப்பான தலைவனா இல்ல தொண்டனா மாறினா. இன்னைக்கு அந்த ஒரு பொறுப்புள்ள தொண்டனா இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு தேர்தல் அரசியல்ல ஜெயிச்சவங்க தோத்தவங்க அத்தனை பேர் பாடத்தையும் படிச்சுட்டு பல பேரோட உந்துதலை ஊக்கமா எடுத்துக்கிட்டு என்னோட கெரியரின் உச்சத்தை எப்படி என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு அந்த ஊதியத்தை உதறிட்டு உங்க விஜயா உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன். நம்பி நடப்போம், நம்பிக்கையோட நடப்போம். தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டு அரசியலின் புதிய திசையாகும், புதிய விசையாகும் மாறி அத்தனை அரசியல் அழுக்குகளையும் அடித்து துவைத்து நீக்கும். அதை தீர்மானிக்கட்டும் எங்கள் போக்கும் உங்கள் வாக்கும். நம்மளோட இந்த செயல் திட்டங்களை பத்தி உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அதில் இருக்கிற நம்ம மக்களுக்கு தேவையான முக்கியமான சில ஹைலைட்ஸை மட்டும் இங்க சொல்லணும்னு ஆசைப்படுறோம். நாம முக்கியமா ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் வயசான பெரியவங்களுக்குமான பாதுகாப்புல தான். அதை உறுதி செய்யறதுக்குன்னே அதுக்குன்னு ஒரு தனித்துறையும் இலாக்காவும் ஏற்படுத்தணும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட், ஏற்றத்தாழ்வு இல்லாத கல்வி, மருத்துவ வசதி, நல்ல குடிநீர் எல்லாத்தையும் எல்லாருக்கும் சமமா கிடைக்க செய்யணும். அதுக்குன்னு தனி கவனம் செலுத்தி அதை அனைத்து மக்களோட அடிப்படை உரிமையாகவும் ஆக்கணும். அப்புறம் இந்த அரசியல் மற்றும் பொருளாதார சமநிலை சமூகம் உருவாக்கணும்னா ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் முறையை அமல்படுத்தணும். அதுக்கு பல மாநிலங்கள்ல பல வருஷ கோரிக்கையா இருக்கிற காஸ்ட் சென்சஸ் நடத்தணும். அப்பதான் எல்லாருக்கும் எல்லாம் சரியா சமமா கிடைக்கும். அதுதான் சரியான சமூக நீதிக்கான அணுகுமுறையாகவும் இருக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இது ஒரு அரசியல் அணுகுண்டு. எஸ், இட்ஸ் a political bomb. மக்களோட மக்களா நாம இனிமே களத்துல தொடர்ந்து நிக்க போறோம். அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு வீடு கூட விடாம ஒவ்வொரு வீட்லயும் உண்மையா உயிரா உணர்வா உறவா நாம இருக்கோம். அதனால அவங்களோட ஆசீர்வாதத்தாலையும் அமோக ஆதரவாலையும் நம்மள சிங்கிள் மெஜாரிட்டியோட ஜெயிக்க வைப்பாங்கன்ற அசைக்க முடியாத நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை நமக்கு 100% இருக்கு. இருந்தாலும் அப்படி நாம் அந்த நிலையை நிறைவா அடைஞ்சாலும் நம்மள
நம்ம செயல்பாட்டை நம்பி நம்மளோட சில பேர் வரலாம் இல்லையா? அதுக்கான அரசியல் சூழல் உருவாகலாம் இல்லையா? அப்படி வர்றவங்களையும் நாம அன்போட அரவணைக்கணும் இல்லையா? நமக்கு எப்பவுமே நம்மளை நம்பி வர்றவங்கள அரவணைச்சுத்தானே பழக்கம். அதனால நம்மளை நம்பி நம்மளோட களம் காண வர்றவங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்பு தந்து அதிகார பகிர்வு செய்யப்படும். 2026ஆம் ஆண்டு ஒரு புதிய அரசியல் களத்தின் புத்தாண்டு. A new year of a new political field. கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஒரு வழியா ரூமுக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க. அப்பாடான் இருக்கு. மறுபடியும் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.